ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணிப்பூரில் இருக்கக்கூடிய கூகி இன மக்கள் புது யூனியன் டெரிட்டரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிமாண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரூல்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மணிப்பூரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மணிப்பூரில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கம்யூனிட்டி என்ன அப்படின்னா, ஒன்று கூகி இன மக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ட்டி இன மக்கள், அதாவது கூகி ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெய்ட்டி குரூப். இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் 2023 மே 3லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஓஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். அதாவது நடக்கக்கூடிய வயலன்ஸை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இதை ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி இதை ரினிவல் பண்ணணும். பட் 2024ல மணிப்பூர் கவர்மெண்ட் இந்த எஸ்ஓஓ அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்ணலை. அதனால வயலன்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2025ல பிப்ரவரி மாசத்துல இருந்து மணிப்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த பீரியட்ல தான் இப்போ நமக்கு கூகி இன மக்களுக்கும் கூகி இனத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டாக் போயிருக்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அவுட் அந்த கூகி இன மக்கள் வச்ச அந்த டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு யூனியன் டெரிட்டரியை உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 3 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி விச் இஸ் எக்ஸிட் இன் இந்தியா அப்படிங்கிற ஆர்டிகல். அதாவது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை யூஸ் பண்ணி புதுசாக மாநிலங்களையோ யூனியன் டெரிட்டரியோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. அடுத்து ஆர்டிகல் 239 இந்த ஆர்டிகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி பை பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரால் யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கப்படும் அப்படிங்கிற ஆர்டிகல். அடுத்து ஆர்டிகல் 239A இந்த 239 என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் இன் யூனியன் டெரிட்டரி. அதாவது லைக் பாண்டிச்சேரி மாதிரி. பாண்டிச்சேரியில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி தான், பட் ஆனால் அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அதே மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.